Hello friends, welcome back to Harshini channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா, நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த எங்க ஹோம் டூர் தாங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஹோம் டூர்ல பார்ட் 1 மட்டும் இன்னைக்கு காமிக்கிறேன். என்ன பெரிய வீடு வந்து எங்களுக்கு கொஞ்சம் பெருசு, பழைய காலத்து வீடு கொஞ்சம் பெருசு, லென்த்தியா இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நிறைய வந்து லென்த்தியா இருக்கும் வீடியோ. அதனால வந்து பார்ட்டா பிரிச்சு போடுறேன். இன்னைக்கு பார்ட் 1 பார்க்கலாம் வாங்க. இதுதான் வீட்டோட கேட்டு திறந்து இப்ப நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம். உள்ள போன உடனே இதுதான் வந்து வீட்டோட ஃப்ரண்ட் சைடு. நுழைஞ்ச உடனே இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஊஞ்சல் போட்டிருக்கோம். இந்த ஊஞ்சல் வந்து ஏற்கனவே இல்லைங்க, இங்க ஏற்கனவே இந்த கம்பி மட்டும் வச்சிருந்தாங்க. பழைய பலகா இருந்தது வீட்டு அதோட வந்து செயின் மட்டும் வாங்கி ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த ஊஞ்சல் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூட நிறைய விளாக்ல இதில் உட்காந்துட்டே கூட நான் பேசியிருக்கேன், நிறைய பார்த்துருப்பீங்க ஊஞ்சல் நீங்கள். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து செடியெல்லாம் வச்சுருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து செடிகள்லாம் உங்களுக்கு தெரியும். செடியெல்லாம் வச்சுருக்கேன். இந்த செடி உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இதுலேயே வந்து துளசி வச்சுருக்கேன். துளசிக்கு பக்கத்துலேயே இந்த வந்து பசலைக்கீரை, இது ஒரு தடவை செஞ்சு சமைச்சு சாப்பிட்டோங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. பசலைக்கீரை. அடுத்தது வந்து கேரட்லாம் வச்சுருக்கேன். கேரட்லாம் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. கேரட் பெருசாக வந்து தக்காளி நல்லா பெருசாக இருக்குது. தக்காளி வந்து ஒரு செடி வந்து நிறைய வந்து ஒட்டு விட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து காய் பிஞ்சு விட்டுருக்குங்க. சின்னதாக ஒரு காய் விட்டுருக்கு, நிறைய மொட்டு வந்திருக்கு பாருங்க. தக்காளியில நிறைய மொட்டெல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து குண்டு மல்லியும் வச்சிருக்கேன். அதுவும் இப்பதான் மெதுவா வருது, என்னன்னு தெரியல, ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு இந்த குண்டு மல்லி. மற்றதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. இது வந்து இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து வெளியில அவுட்டர் சைட்ல வந்து துணி காய போடுற கொடி போட்டிருக்கோங்க. துணி காய போடுறது அந்த லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அங்கே துவைக்கிற கல் ஒன்று இருக்கு. துவைக்கிற கல். அடுத்தது வந்து அங்கே இது வந்து ஏதாவது துவைக்கணும், துணி துவைக்கணும், கொள்ளணும்னா அங்கே போடுவோம். மோஸ்ட்லி அங்கே யூஸ் பண்ணுறதுல நாங்கள் மிஷின் போட்டு இங்கே சைடில் வந்து கொடி கட்டியிருக்கேன், 3-4 கொடி அதில் உணர்த்திக்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட் போனோம்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனோம் அப்படின்னா இந்த வாசலை வந்து 2 திண்ணை மாதிரி போட்டிருக்கோங்க. தெரியும், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த திண்ணையிலேருந்து வெளியிலேருந்து யாராவது வந்தால் அதில் வந்து உட்காந்து பேசுவாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து எங்கள் ஹஸ்பண்டு உட்காந்து பேசுவாங்கல்ல. நம்மளுக்கே சாயங்காலத்தில் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துருக்குள்ள நல்லா இருக்குங்க இந்த இடம். குழந்தைங்க விளையாடுவாங்க. சம்மர்ல எல்லாம் மோஸ்ட்லி இங்கே வெளியில தான் இருக்கும். இதுதான் இங்கே வந்து பழமல்ல செடி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. டெய்லி சுவாமி கொஞ்சம் பூ முதற்கு வைக்கிறதுக்கு பூ இதுலேருந்து எங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது மஞ்சள் நல்லா வந்துருக்குங்க. பொங்கல் அன்னைக்கு முதல் நாள் போகி அன்னைக்கு மஞ்சளை எடுத்துருவேன். எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா வளர்ந்துருக்கு. இது நான் வைக்கும்போது உங்கள்கிட்ட காமிச்சேன். நல்லா வளர்ந்துட்டாங்க. 4-5 மஞ்சள் வளர்ந்துருக்கு. அதனால இந்த தடவை வந்து வெளியில மஞ்சள் கொத்து வாங்க வேண்டாம், நம்ம வீட்லயே வச்சு நம்மளே வந்து இது பண்ணிக்கலாம். பொங்கலுக்கு வந்து மஞ்சள் கொத்து நம்ம வீட்லயே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இந்த பக்கம் ஒரு கேட் இருக்குங்க. இந்த பக்கம் ஒரு கேட் இருக்கு, வெளி கேட்டு. இது வந்து கொஞ்சம் ரெண்டுமே பெரிய கேட்டு தான். அந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டுமே கார் வெளியில எடுத்துட்டு போற மாதிரி உள்ள நுழையிற மாதிரி தான் பெரிய கேட்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு போர்ட்டிக்கோ இருக்கு. இங்கே கிருத்திகா மாமியார் 2-3 செடி வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க அடிக்கடி ஊருக்கெல்லாம் போகிறதுனால மெயின்டைன் நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இது மணி பிளான்ட்டு, ஏதோ குரோட்டன்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரண்டை நாங்கள் அடிக்கடி எடுத்து தொகையில் அரைச்சிப்பேன். நம்ம வீடியோவில் கூட போட்டிருக்கேன் உங்களுக்கு. நான் இது வச்சுருக்காங்க. இது பாருங்கள். இன்னொன்று இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே உள்ளவங்களுக்கு டாய்லெட். இது இந்தியன் டாய்லெட்டு. இந்த டாய்லெட் வந்து எப்போவுமே வந்து க்ளோஸில் தாங்க இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது வெளி சைடு எங்களுக்கு. அதுக்கு உண்டான வந்து மண் அதெல்லாம் இந்த வீடு வேலை செய்யும்போது இந்த சிமெண்ட்டு, மண், ஜல்லி அதெல்லாம் ஓரமாக நான் அடுக்கி வச்சுருக்கிறதுனால இது யூஸ் பண்ணுறது இல்லை நாங்கள். இது வந்து மேலே போகிற ஸ்டெப்ஸு, மேல் வீட்டுக்கு போகிற ஸ்டெப்ஸு. இது கிருத்திகா மாமியார் வரட்டும், ஒரு நாளைக்கு இதுவும் அவங்கள்ட்ட கேட்டுட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன். திரும்ப வந்து இப்படியே போனோம்னா இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம்.
அது பெரிய ஜன்னலுங்க. இந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா பெரிய விண்டோ, 3 கில் போட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய விண்டோ. இது அப்போவே வந்து இவ்வளோ ஃபேஷனாக அழகாக கட்டியிருக்காங்க. வந்து கந்திஷ்டி கணபதி ஒன்று மாட்டியிருக்கோம் வெளியில். நாங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டு ஹாலோட வியூங்க. இதுதான் எங்கள் வீட்டு ஹாலோட வியூ. பார்த்தீங்கன்னா 15க்கு 8ங்க. ஹாலோட அளவு பார்த்தீங்கன்னா 15க்கு 8. மொத்தம் வந்து இந்த வீடு ஃபுல்லாக வீடோட வந்து சதுரடி பார்த்தீங்க அப்படின்னா இடம் வந்து 5.5 சென்ட். சதுரடி வந்து ஒவ்வொரு ரூமும் நான் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன், காட்டும்போது. பார்த்தீங்கன்னா ஹால் இது. இந்த ஹால் வந்து 15க்கு 8ங்க ஹாலு. இதில் டோர் இந்த ஜன்னல் இப்போதான் அந்த கர்ட்டனில் நான் ஆர்டர் பண்ணி இப்போ தான் போட்டிருக்கேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். நிறைய ஷார்ட்ஸில் வீடியோஸில் போட்டிருக்கேன், பார்த்துருக்கீங்க நீங்கள். அது வந்து இந்த இடத்துல ஒரு ஷோஃபா போட்டிருக்கோம் நாங்கள். அடுத்தது இங்கே வந்து 2 சேரு. எப்போவுமே இவ்வளோ க்ளீனாக இருக்காதுங்க எங்கள் வீடே. ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்கனால தப்பி தவறி நினச்சிடாதீங்க. ஏன்னா எங்கள் குட்டி சேர்ந்துட்டா எங்கள் வீடு அப்படியே தலைக்கீடாக இருக்குங்க. அதனால் இப்போ தான் க்ளீன் பண்ணதுனால அவங்க எழுந்துக்கிறதுக்குள்ளே வீடியோ உங்களுக்கு போட்டுருவோம் அப்படின்றதுனால நான் போடுறேன். அது எங்கள் ஹர்ஷினி இருக்கா பார்த்தீங்களா, முடியாத பொம்மை பூரா, ஹால் பூரா பொம்மை வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் 2 சேர் போட்டிருக்கோம், இந்த பக்கம் போட்டிருக்கோம். அடுத்தது இது பாருங்கள், அது பெரிய ஜன்னலுங்க. இந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா பெரிய விண்டோ, 3 கில் போட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய விண்டோ. இது அப்போவே வந்து இவ்வளோ ஃபேஷனாக அழகாக கட்டியிருக்காங்க. வந்து கந்திஷ்டி கணபதி ஒன்று மாட்டியிருக்கோம் வெளியில். நாங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டு ஹாலோட வியூங்க. இதுதான் எங்கள் வீட்டு ஹாலோட வியூ. பார்த்தீங்கன்னா 15க்கு 8ங்க. ஹாலோட அளவு பார்த்தீங்கன்னா 15க்கு 8. மொத்தம் வந்து இந்த வீடு ஃபுல்லாக வீடோட வந்து சதுரடி பார்த்தீங்க அப்படின்னா இடம் வந்து 5.5 சென்ட். சதுரடி வந்து ஒவ்வொரு ரூமும் நான் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன், காட்டும்போது. பார்த்தீங்கன்னா ஹால் இது. இந்த ஹால் வந்து 15க்கு 8ங்க ஹாலு. இதில் டோர் இந்த ஜன்னல் இப்போதான் அந்த கர்ட்டனில் நான் ஆர்டர் பண்ணி இப்போ தான் போட்டிருக்கேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். நிறைய ஷார்ட்ஸில் வீடியோஸில் போட்டிருக்கேன், பார்த்துருக்கீங்க நீங்கள். அது வந்து இந்த இடத்துல ஒரு ஷோஃபா போட்டிருக்கோம் நாங்கள். அடுத்தது இங்கே வந்து 2 சேரு. எப்போவுமே இவ்வளோ க்ளீனாக இருக்காதுங்க எங்கள் வீடே. ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்கனால தப்பி தவறி நினச்சிடாதீங்க. ஏன்னா எங்கள் குட்டி சேர்ந்துட்டா எங்கள் வீடு அப்படியே தலைக்கீடாக இருக்குங்க. அதனால் இப்போ தான் க்ளீன் பண்ணதுனால அவங்க எழுந்துக்கிறதுக்குள்ளே வீடியோ உங்களுக்கு போட்டுருவோம் அப்படின்றதுனால நான் போடுறேன். அது எங்கள் ஹர்ஷினி இருக்கா பார்த்தீங்களா, முடியாத பொம்மை பூரா, ஹால் பூரா பொம்மை வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் 2 சேர் போட்டிருக்கோம், இந்த பக்கம் போட்டிருக்கோம். இது பாருங்க, அங்கேயே கேக் வெட்டினுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பெரியப்பா. இதுதான் கிருத்திகா குட்டி. இது வந்து நானும் எங்கள் ஹஸ்பண்டு பக்கத்தில் நிற்கிறோம். இது வந்து எங்கள் சித்தப்பா பேத்தி. இது பக்கத்தில் இருக்கிறது அவ்வளோ இவ்வளோ தான். ஒரே இது போனால் 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க, ஒன்றா விளையாடுவாங்க. 2 பேருமே ஒரே ஏஜ். இது பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷன். இது வந்து நம்ம உத்தமர் கோவில் மாடியில் பால் விளையாடும் போது எடுத்தது. அவனே எங்கள் ஹஸ்பண்டு பால் விளையாடினாங்க. இப்போ எடுத்த ஃபோட்டோ இது. எல்லாமே அப்பப்போ செல்லில் எடுத்து வச்சுக்கோங்க. டைம் கிடைக்கும் போது
நம்ம வந்து இது போடுவோம். டைம் கிடைக்கும்போது ஃப்ரேம் போட்டு எடுத்து வச்சுக்கிறது வேணுங்கிற ஃபோட்டோஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷன் வந்து குட்டியாக இருக்கும்போது ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ. ஹர்ஷன் வந்து குழந்தை இருக்கும், ஒரு 3 months இருக்கும் அப்போ இந்த ஃபோட்டோ வந்து கிருத்திகாவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிஃப்ட் பண்ணாங்க, அது அவள் ஃபோட்டோ வச்சுருக்கா. இது பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண ஃபோட்டோங்க. இது கல்யாணம் பண்ண புதுசில் எடுத்த ஃபோட்டோ. இது எங்கள் சித்தப்பா வீட்டு திருவண்ணாமலையில் மணலூர்பேட்டை அப்படின்ற ஊர் தான் எங்களுக்கு சொந்த ஊர். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சித்தப்பா வீட்டு வாசலில் நின்று நானும் எங்கள் ஹஸ்பண்டும் எடுத்திருக்கோம் அந்த ஃபோட்டோ. இது கிட்டத்தட்ட வந்து 1990 கல்யாணம் ஆச்சுங்க எங்களுக்கு. அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம். இது பார்த்தீங்கன்னா ஹர்ஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவன் பிறந்தப்போ வாங்கி கொடுத்த பொம்மை. அதனால இதை வந்து நான் வந்து ரொம்ப பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொம்மையை ஹர்ஷனு கேட்டால் கூட கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு உடனே வாங்கி வச்சுட்டேன். அவன் அதிகமாக இந்த பொம்மையை வச்சு தான் விளையாடினான். பாருங்க, ஹர்ஷனையை தூக்கிட்டு ஹர்ஷன் இருந்த கிளிப்பை ஒரு ஃபோட்டோவாக மாற்றி வச்சுருக்கோம். பாருங்க, இது உடஞ்சே போச்சு. இருந்தாலும் எனக்கு தூக்கி எறிய மனசு இல்லை. எப்போவுமே பழம்பொருள் இது சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து எப்போவுமே எடுத்து போட தூக்கி போட வேஸ்ட்டுன்னு தூக்கி போட மனசு வராது. அது மாதிரி தான் இதுவும். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து சைடில் இருந்தப்போ வீடு மாற்றும் போது உடஞ்சி போச்சு. அதனால அந்த முதல் ஃப்ரேம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதோட அட்டாச்சாக பார்த்தீங்கன்னா கிளாக் இருக்கும் பக்கத்தில், வந்து கிளாக் உடஞ்சி போச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த ஃப்ரேமோடு இருக்கிறதுனால இது இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கிருத்திகா வந்து ஒரு 5 வயசு இருக்குங்க, யூகேஜி படிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. இது வந்து இந்த நானே எங்கள் ஹஸ்பண்டும் வச்சுருக்கோம் கிருத்திகாவை. தெரியும் நினைக்கிறேன் நல்லா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷனை குழந்தையா இருக்கும்போது நானும் அவரும் எடுத்து வச்சு இந்த ஃபோட்டோங்க. இதெல்லாம் திருச்சியில் எடுத்தது நாங்கள். இது வந்து யூகேஜியில் வந்து அவனுக்கு வந்து டிகிரி யூகேஜி வந்து இப்போ தான் எல்லா ஸ்கூல்லையுமே பார்த்தீங்கன்னா எல்கேஜி கேஜிலேருந்தே பார்த்தீங்கன்னா அப்படின்னா பட்டமளிப்பு விழான்னு அது இது பண்ணுறாங்க ஸ்கூலில். அப்படி கொடுக்கும்போது ஹர்ஷனுக்கு கொடுத்துருங்க, இது யூகேஜியில் கொடுத்தது. அது பத்திரம் பண்ணி அப்படியே வச்சுருக்கான் அந்த கேப்போடவே. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு நான் எங்கள் ஹஸ்பண்டு கிருத்திகா 3 பேர் நிற்கிறோம். நடுவில் இருக்கிறது கிருத்திகா அவள் 11th படிக்கும்போது எடுத்தது. இது வந்து கிருத்திகா டான்ஸருங்க, பரதநாட்டிய டான்ஸர். அவளோட அரங்கேற்றத்தப்போ எடுத்த ஃபோட்டோ இது. இன்னொரு நாளைக்கு அவளோட அரங்கேற்ற ஆல்பமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் ஃப்ரேம் உடஞ்சி போச்சுங்க. இருந்தாலும் இது லேமினேட் மட்டும் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான். இதெல்லாம் வந்து மலரும் நினைவுகளாட்டம் எப்போவுமே பழசு வந்து எடுத்து போடக்கூடாதுன்னு எப்பவுமே. இது கிருத்திகாவோட அரங்கேற்ற இது ஃபுல்லாக சாஃப்ட் சைஸ் தாங்க. இது ஃபுல்லாக வந்து கிருத்திகா வாங்கின டான்ஸ் ஆடி வாங்கின மெடல்ஸ். இது 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 இந்த அவார்டு பார்த்தீங்கன்னா அவள் அரங்கேற்றத்தில் வாங்கின அவார்டு. இது ஸ்கூலில் அடிக்கடி டான்ஸுக்கு வெளியில் விடுறோம், வெளியே கூப்பிட்டு போவாங்க. அங்கெல்லாம் ஆடினா அப்பப்போ அங்கங்கே வாங்குற மெடல்ஸ் தான் அது. ஷீல்டுங்க, இந்த ஷீல்டும் அங்கே தான் வாங்கினது. இந்த ஷீல்டு விவேகானந்தர் ஷீல்டு இது, அதுவும் அங்கே தான் வாங்கினது. மெடல்ஸும் நிறைய வாங்கியிருக்கா. இது பார்த்தீங்கன்னா மதுரை தமிழ்ச்சங்கத்துலேருந்து வந்து யுககலா பாரதி விருது அப்படின்னு ஒரு விருது கொடுத்தாங்க அவளுக்கு. டான்ஸ் பார்த்துட்டு சைத்தன்ய சரஸ்வதி சுவாமிகள் யாரோ அங்கேருந்து வந்துருந்து அந்த விருதை வந்து அவளுக்கு அளித்தாங்க.
அந்த ஷீல்டு இந்த சைடு இதுவும் பாருங்க. பாட்டும் பாடுவாங்க. பாட்டு கர்நாடக சங்கீதம் கொஞ்சம் தூரம் கற்றுக்கிட்டா. அப்புறம் வந்து இந்த பரதநாட்டியத்திலேயே வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால அதை வந்து பாதியில் ஸ்டாப் பண்ணிங்கன்னு நினச்சி. ஆனால் பாடுபா நல்லா. கொஞ்ச நாள் கர்நாடக மியூசிக் கற்றுக்கிட்டு இருந்தா. பாருங்க நடராஜா. இதுவும் அவரோட தான். இது பூரா குழந்தைங்களோட சாஃப்ட் ஐஸ் இதில் வச்சுருக்கேன் நான். இடம் இல்லாதனால இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு இந்த ஷோகேஸு. அதனால இருக்கிற இடத்த அட்ஜஸ்ட் பண்ணி, வீடு ஃபுல்லாக ஆணி அடிக்க வேண்டாமேன்னு இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன் எல்லாம். இதுதாங்க எங்கள் வீட்டு ஷோகேஸ் இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க யுவகலா பாரதி விருது அவன் வாங்கினது. இது திருச்சியில் மதுரை தமிழ்ச்சங்கத்துலேருந்து வந்து சர்டிஃபிகேட்டு, அந்த ஷீல்டு, ஒரு மெடல் எல்லாம் கொடுத்தாங்க அவங்களுக்கு. அங்கே பரதநாட்டியம் ஆடினா அதனால அவங்களுக்கு கொடுத்தாங்க மதுரை தமிழ்ச்சங்கத்துலேருந்து. ஆல்ரெடி வந்து மாப்பிள்ளை எங்கள் பொண்ணு கிருத்தி தான். அடுத்தது வந்து பேரன் பேட்டி எல்லாம் இருக்கிற ஃபோட்டோஸ் இப்போ தான் பார்த்துருக்கீங்க நீங்கள். அஸ்வினியோட பர்த்டேல தான் இதெல்லாம் எடுத்தோம் நாங்கள். இது வந்து கிருத்திகாவோட கல்யாண ஃபோட்டோங்க. 50 வயசோடு இருக்கிறது. அவனுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் ஆனப்போ எடுத்த ஃபோட்டோ. அடுத்தது ஹர்ஷன் பிறந்தான். ஹர்ஷனோட வந்து ஃபேஸ் மூமெண்ட் ஒவ்வொன்றே அவன் வந்து எடுத்து வச்சுருந்தான். இது பார்த்தீங்கன்னா அவனோட 5 மாதத்துலேருந்து ஹர்ஷனோட 3 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 3rd மந்த்லேருந்து அவன் 1 வயசு வர வரணும் எடுத்த ஃபோட்டோஸ் இது. இப்போல்லாம் கொரோனா காலம். இப்போ வந்து இதில் போட்டு அமேசானில் போட்டு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தா அவங்க வந்து இந்த மாடலை வந்து போட்டு ஃப்ரேம் போட்டு வீட்டுக்கு கொரியர் பண்ணியிருந்தாங்க. இது ஹர்ஷன் ஃபோட்டோஸ். அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேஸுங்க ஃபுல்லாக ஹர்ஷனோட ஃபேஸ். அது ஃபேஸ் மூமெண்ட் அவன் இப்படி திரும்புறது அப்படி திரும்பினா அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மூமெண்ட்டும் கொஞ்சம் அழகாக இருக்கிறத பார்த்து அவனுக்கு மனசு பிடிச்சதாக பார்த்து செல்லில் அப்பப்போ எடுத்து வச்சுக்குவான். எடுத்து வச்சுக்கும் போது இது மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் போடும்போது கொடுத்து இந்த மாடலை கொடுத்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கல்யாண ஃபோட்டோ ஊஞ்சலில் உட்காந்துருக்கு ஹர்ஷன் கிருத்திகாவும் மாப்பிள்ளையும். இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஊட்டி நாங்கள் போயிருந்தோம். ஊட்டி போயிருந்தப்போ எடுத்த ஃபோட்டோஸ் பார்த்துருப்பேன் நீங்கள் ஊட்டியில். அங்கே ஃபோட்டோ எடுத்து ஒரு 1/2 hourலேயே குட்டியாக ஃப்ரேம் போட்டு கொடுத்தாங்க. சரி அது ஊட்டி போன ஞாபகமாக இருக்கட்டுமேனு அது ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கே ஃப்ரேம் போட்டு வந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷினியோட ஃபோட்டோ. ஹர்ஷினி 2 பேரும் இருந்திருக்காங்க. இந்த ஃபோட்டோ இது. அடுத்தது வந்து இது வந்து கிருத்திகாவோட கல்யாண ரிசப்ஷன் ஃபோட்டோங்க. அவளோட கல்யாண ரிசப்ஷன் எடுத்து காமிக்கிறேன். கல்யாண ரிசப்ஷன் ஃபோட்டோ ஃபஸ்ட் ஒன்று இருக்குது. கல்யாண ரிசப்ஷனில் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் பொண்ணு மாப்பிள்ளையோட எடுத்துருந்த ஃபோட்டோ. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஹர்ஷினியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ எடுத்தது. இது வந்து ஆல்ரெடி இந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க நீங்கள். ஹர்ஷினியோட ஒரு ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 12 மந்த் வரலும் அவளோட சின்ன ஃபோட்டோஸ்லாம் சின்னதாக போட்டு ஒரே ஃப்ரேமாக போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஃபோட்டோங்க. வந்து எங்கள் நாத்தனார் 3 பேருங்க. 3 நாத்தனார் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா காமிக்கிறேன் பாருங்க. இவங்க வந்து முதல் நாத்தனார், இது 2, இது 3வது நாத்தனார்.
இவங்க வந்து ரீசெண்டாக இப்போ கொரோனாவில் வந்து இறந்து போயிட்டாங்க. இது அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸு. அவங்களோட நினைவாக நான் இங்கே வச்சுருக்கேன். அடுத்தது இவங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த ஃபோட்டோ. நானே எங்கள் ஹஸ்பண்டு அர்ஷினியோட பர்த்டேல எடுத்துக்கிட்டது ஃபோட்டோ. இந்த இடத்துல வந்து டிவி மாட்டியிருக்கோம், பெரிய டிவி மாட்டியிருக்கோம் இந்த இடத்துல. இந்த டேபிளை வந்து இந்த டேபிள் இந்த ஃபோட்டோஸ் ஏன்னா ஆணி அடித்தா நிறைய ஆணி அடித்தா ஒரு மாதிரி இருக்குது, ஒரு இதுவும் பழைய வீடாச்சு அப்படின்னு வச்சுருந்தோம். ஆனால் பழைய வீடுனாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீட்டாக இருக்குங்க, நல்லா இருக்குது. சின்ன சின்ன ஒர்க்கு தான் நாங்கள் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, வியூஸ் வந்து நிறைய வருது, வியூஸ் பார்க்குறீங்க இல்லைன்னு சொல்ல. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.